இதுல நமசிவாய என்ற ஒரு பஞ்சாட்சரம் சிவனாக நின்றார், அஷ்டாட்சரம் சக்தியாக நிற்கிறது. அந்த சிவனும் சக்தியும் சேர்வதுதான் உண்மையான ஐக்கியம். அதுக்காகத்தான் நாராயணா என்ற நாமத்தில் இரண்டாவது எழுத்தா இருக்கிற ராவியும், பஞ்சாட்சரத்தில் நமசிவாய என்ற இடத்துல இரண்டாவது எழுத்தா மாவியும், உயிரும் உடலும் சேர்ந்தால் ஏக உருவம் ஆவது போல் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஒன்னால் சேர்ந்து ராமா என்ற நாமம் பிறந்தது. ஆகவேதான் உத்தம நாள்கள் ஒருவருக்கு எடுத்து வந்த காலையில் 10 வைணவம் வேதங்கள் என்று நீ எண்ணிடாது. சிவநிலைகள் கடந்த காலையில் சிவசுத்த வித்தைகள் எல்லாம் 2 ஒன்றாய் கலந்ததற்கு உத்தமமாய் அறிவியாட்டாரே. ஒன்பது நான் எடுத்து வந்த காலையிலே தன்னது தான் எடுத்திருந்தான். அன்னையே அப்பா அன்னையும் தந்தையும் இருவரும் ஒன்றாய் சேர்க்கும் மந்திர ராமாயண பாடுறேன். அத ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மற்ற நாமத்தை விட 10 மடங்கு சக்தி ராமநாமத்துக்கு உண்டு. இதைத்தான் பெரியவர்கள் 8 எழுத்தும் 5 எழுத்து இணைந்த போத தாரகம் என்றார். 8 எழுத்த நாமநாமம், 5 எழுத்தாகிய பஞ்சாட்சரம், 8 எழுத்தும் 5 எழுத்து இணைந்த போத தாரகம். இது 2 இணைந்த தாரகமா ராமா.